சார் நிறைய பிரச்சனை இருக்கு சார். வெளியில கலவரம் போயிட்டு இருக்கு. 10 கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கார் மட்டும் சேஃபா வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன் இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி திமிராவே பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமிரு கூடவே பிறந்திருக்கா உங்களுக்கு? ஆமா சார், திமிரு கூடவே கட்டி பிடிச்சி பிறந்துருச்சு சார். திமிருங்கிறது எங்க கௌரவம் சார். கௌரவம் எல்லாத்துக்கும் இருக்கும். காசு இருக்கிறவன், இல்லாதவன், ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், இப்படி எல்லாருக்குமே கௌரவம் இருக்கு சார். சார் கௌரவம் பார்க்காம யாருமே இருக்க முடியாது சார். அண்ணா விடுங்கண்ணா, விடுங்க. தங்கச்சி ஒன்னு தெரிஞ்சுக்கமா, நீ கொடுத்த 1500 ரூபாயில ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டமா, உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டமா, சாருக்கு வேஷ்டியும் பனியனும் வாங்கிட்டமா. எல்லாம் சேர்த்து மொத்தம் 1200 ரூபாய் ஆச்சுமா. மீதி 300 ரூபாய் இருக்குமா. இதை தட்டுமா வேணாமாமா? இது ஏய், எனக்கு வேட்டி மணி வாங்கிட்டு வந்திருக்கியா? நோ, அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன். எனக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டும் நைட் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வாப்போ. எனது ட்ராக்கா? சார் நானே இதை கஷ்டப்பட்டு கடைக்குள்ள கையை விட்டு தப்புச்சோம் பொழைச்சோன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கலவரத்தில் எவனாவது கல்லை விட்டு அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ரத்த கட்டோட தான் சார் பார்த்துருக்கணும். நீங்க இந்தாங்க சார் உங்க 300 ரூபாய். நீங்க வேணா உங்க காரை எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன் நாள் விடுங்க சார். இந்தாங்க சார். நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஏதோ பெருசா பில்டப்லாம் வர்றான், கடையில் அது மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஏய் குடு, நானே போய் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு அவர் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். எல்லாருமே மனுஷங்க தான், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க போய் எதுவும் செய்யவும் முடியாது, எதுவும் வாங்கவும் முடியாது. நீங்க முதல்ல கார் எடுத்துட்டு போய் திரும்ப வரதே கஷ்டம் சார். நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சார். தங்கச்சி அப்புறம் இந்த 300 ரூபாமா? அண்ணா நீங்க அதை வச்சுக்கோங்க. தங்கச்சி இதை நான் பாதுகாப்பாக வேணா வச்சிருக்கேன். ஆனா இதை நான் எனக்குன்னு வச்சுக்க மாட்டேமா. உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் உனக்கு செய்யறேம்மா. ஆனா சாருக்கு செய்ய மாட்டேம்மா. சார் உங்க வாட்சை விட்டுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க சார். பணக்காரங்க நேரங்காலத்தை கூட மறந்துடுறாங்கம்மா. வாட்ச்னா டைம் காட்டும். அது என்ன வர்த், என்ன மாதிரி இருக்கும்லாம் ஏழைங்க தேட மாட்டாங்க. என்ன? ஒண்ணும் இல்ல சார். சார் இந்தாங்க சாப்பிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க தானே சார் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னீங்க. ஓ கிண்டலு, அவ்வளவு கிண்டல். என் கையிலே சம்பளம் வாங்கிட்டு என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? சார் கிண்டல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எனக்கு ஒரே ஒரு பழம் போதும் சார், நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உங்களுக்கு எத்தனை பழம் வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. இதுவும் கிண்டல்ல சார். எல்லாமே கிண்டல் தான், எதுவுமே பேச முடியாது சார். நீங்க சாப்பிடுங்க, இல்ல சாப்பிடாம போங்க, எனக்கு என்ன. ஏய் இப்போ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. என்னது? ஹீட்டர் சார். நீங்க தானே குளிக்கணும், சுடு தண்ணி வேணும்னு கேட்டீங்க. ஹீட்டர் ஒர்க் ஆகல சார், அதான் செல்வா நகிட்ட கேட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ஹலோ, என்ன நீ பாட்டு இதை வச்சுட்டு போயிட்டே இருக்க? அது யார் கனெக்ட் பண்ணுவா? பாஸ்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. நக்கலு? உங்ககிட்ட போய் நக்கல் பண்ண முடியுமா சார்? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பாஸ், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற சாதாரண லேபர். நீ ரொம்ப பேசுற, முதல்ல வெளியே கிளம்பு. ஓகே. கெட் அவுட். பெரிய ஹீட்டர், எங்களுக்கு ஆன் பண்ண தெரியாதா? இந்த வேலையை என்ன செய்ய வச்சிட்டால?